ஓகே. இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல வேரியபிள்ஸ் ஒரு டாபிக்ஸ் பார்க்க போறோம். நம்ம வந்து லைன் அண்ட் லைனா பார்த்துட்டு இருக்கோம். ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து எதுவுமே ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும் தான் நம்ம ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ரன் பண்ண முடியும். இந்த வேரியபிள்ன்ற டாபிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த வேரியபிள்ல நம்ம வந்து ரெண்டா பிரிக்கலாம். 2 கேட்டகரி பிரிச்சுக்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட் லோக்கல் வேரியபிள்னு பிரிச்சுக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் குளோபல் வேரியபிள் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இந்த லோக்கல் வேரியபிள் என்ன, குளோபல் வேரியபிள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த பேர்லேயே பார்த்தீங்கன்னா லோக்கல், குளோபல் அப்படின்னு நம்மளுக்கு நேம்ஸ்லேயே நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுத்தது மாதிரி தான் இருக்குது. நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது மாதிரி தான் அந்த நேம்ஸ் எல்லாமே இருக்கும். சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படி ஒரு பேர்லேயே தான் நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் நம்மளுக்கு பேர்லேயே கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து க்ளூ கொடுப்பாங்க. இது வந்து இதுதான் மென்ஷன் பண்ணுது, லோக்கல் வேரியபிள், இப்படி இதுதான் லோக்கல் வேரியபிள், அப்படி ஈஸியாக நம்மளுக்கு வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி ஜாவா ஸ்கிரிப்டில் வேரியபிள்ஸ்லாம் என்னதெல்லாம் இருக்குது, இப்போ எதெல்லாம் அலோவ் பண்ணோம், எதெல்லாம் அலோவ் பண்ணாது, எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் லெட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதில் இப்போ வந்து வேரியபிள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா வேரியபிள் லெட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் டு ஸ்மால், இல்லைனா கேபிட்டல் டு கேபிட்டல், ஸ்மால் ஏ டு கேபிட்டல் இசட், அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும். அப்புறம் கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கேபிட்டலில் தான் ஒர்க் பண்ணலாம். இல்லைனா அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கிட்டு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா டாலர் சிம்பிள், நிறைய ப்ரோக்ராமிங்ஸ் எல்லாம் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் டிக்ளோடு அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம டாலர் சிம்பிள் போட்டிருப்போம். இனிஷியலாக நம்ம பிகினஸாக இருக்கும்போது இது எப்படின்னு தெரிஞ்சிருக்காது. அது வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஜாவாஸ்கிரிப்டில் அலோவ் பண்ணுற வேரியபிள். ஓகேங்களா, அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேன் பி யூஸ் டிஜிட். ஓகேங்களா, ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு நம்பர் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஒரு வேரியபிளுக்கு அப்புறம் தான் ஒரு நம்பர், ஒரு லெட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு நம்பர் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து வேரியபிளில் கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. கேஸ் சென்சிட்டிவ்னு அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் பாருங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன், வேரியபிள் எக்ஸ் ஈக்குவல் டு 10. அதே மாதிரி வேரியபிள் ஒய் ஈக்குவல் டு 20. ஓகேவா, அதே மாதிரி லாஸ்ட்டில் வந்து வேரியபிள் சி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றதில் அந்த எக்ஸ் மட்டும் நான் கேபிட்டலில் கொடுத்தேன்னா அந்த அவுட்புட்டை வந்து எனக்கு ஆட் ஆகாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன், ஒய் ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்கேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கேபிட்டல் எக்ஸ் கொடுத்தோம்னா கேபிட்டல் எக்ஸ்க்கு தான் கொடுக்கணும். ஸ்மால் எக்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா ஸ்மால் எக்ஸ் தான் கொடுக்கணும். இப்போ கேபிட்டல் ஒய் கொடுத்துருந்தீங்கன்னா கேபிட்டல் ஒய் தான் கால் பண்ணணும். இப்போ வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஏன்னா நம்ம வந்து ஹியூமனால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஆனால் இது வந்து மிஷின் வந்து அந்த இன்ஜின் வந்து ரன் பண்ணும். ஓகேங்களா, ப்ரௌசர் இன்ஜின் ரன் பண்ணும்போது அதை ரீட் பண்ணும்போது எல்லாம் மேட்ச் பண்ணி தான் பார்க்கும். அந்த மேட்ச் பண்ணும்போது அது சேமாக இருந்தால் மட்டும்தான் அது அவுட்புட் எடுத்துக்கும். நம்ம விசிபிலிட்டியில் வந்து ஹியூமனுக்கு வந்து இதுக்கு சேமாக தானே இருக்குது அப்படின்னா அது அவுட்புட் வந்து கண்டிப்பாக வராது. நம்மளுக்கு பல மிஸ்டேக் பண்ணுவாங்க. இதில் பிகினஸாக இருந்தீங்கன்னா பல மிஸ்டேக் வந்து வேரியபிள்ஸில் இந்த மாதிரி மிஸ்டேக் யூஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு கேபிட்டலில் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இங்கே வந்து ஸ்மாலில் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரீட் பண்ணாது. அப்போ வந்து உங்களுக்கு கோட் எரர் தான் காட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா, அடுத்ததாக வந்து நம்ம வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி ஒர்க் பண்ணும்போது எது வந்து கரெக்டான மெத்தடு, எது வந்து தப்பான மெத்தடு, கரெக்ட் அண்டு இன்கரெக்ட் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து பார்க்குறோம். ஓகேங்களா, இப்போ கரெக்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்களேன், வேரியபிள் எக்ஸ் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வேல்யூ இப்படி நமக்கு டபுள் கொட்டேஷனில் கொடுத்து, இப்போ வந்து டபுள் கொட்டேஷன் கொடுத்தா ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம லெட்டர்ஸ் அந்த மாதிரி கொடுத்தோம்னா அது அப்படியே தான் பிரிண்ட் பண்ணணும். இப்போ ஜிவி அகாடமினா அப்படி ஜிவி அகாடமி அப்படி தான் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போடணும். இப்போ அண்டர் ஸ்கோர் வேல்யூக்கு முன்னாடி அண்டர் ஸ்கோர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்கரெக்ட் மெத்தட்னா நீங்கள் வந்து இப்போ வேர் கொடுத்துட்டு 1 2 3 ஈக்குவல் டு 30னா இப்படி எதை மீன் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10னா ஒரு எக்ஸோட இந்த மேக்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்தவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஏன்னா
மேக்ஸில் வந்து நம்ம வந்து எக்ஸை ஃபைன் பண்ணுங்க ஒய் ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கண்டுபிடிப்போம். அப்போ வந்து நம்பர் ஈக்குவல் டு நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்க மாட்டோம். அது தப்பான மெத்தட்ல. அப்போ வந்து அதுதான் உங்களுக்கு மேக்ஸ் எப்படி இருக்கோ அதே தான் ஜாவா ஸ்கிரிப்ட். உங்களுக்கு மேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சுன்னா அந்த நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக வந்து இதை கேட்ச் பண்ணிக்கலாம். அதே கான்செப்ட் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேர் 1 2 3 ஈக்குவல் டு 30. 1 2 3 ஈக்குவல் டு 30 அது வந்து எது மீன் பண்ணுது? அது வந்து 1 2 3 ஈக்குவல்டுக்கு வந்து 30யா அப்படின்னு மீன் பண்ணுது. அது வந்து நீங்கள் வந்து எப்படி எப்படி எக்ஸ்போ பண்ணுவீங்க? அது வந்து தப்பான மெத்தட். இப்போ ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அது வந்து ரூல். ஓகேங்களா? வேறு ஸ்டார் போட்டு ஏஏ ஈக்குவல் டு 320 அப்படின்னு கொடுத்துருங்க. இது கூட உங்களுக்கு தப்பான மெத்தட். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டர் ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏ டு இசட் கேபிட்டலில் ஸ்மாலில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்பர்ஸில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன். நான் இதே தான் சொன்னேன் நான். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் வேரியபிளில் ஸ்கிரிப்ட்னு ஒரு டேக் போட்டுக்கிட்டேன். ஸ்கிரிப்ட் டேக்குக்குள்ளே நான் வேரியபிள் எக்ஸ் ஈக்குவல் டு 10, வேரியபிள் ஒய் ஈக்குவல் டு 20, வேரியபிள் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா டாக்குமெண்ட் டாட் ரைட்டு நான் வந்து இசட்டை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ரைட் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இசட்டோட வேல்யூ என்ன பிரிண்ட் ஆகும். அது எப்படி பிரிண்ட் ஆகும்னா இசட்டோட வேல்யூ வந்து நேராக வந்து இசட் வந்து தேடி பார்க்கும். இசட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க மேக்ஸ் கேல்குலேஷன் படி எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 10, ஒய் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய்யோட வந்து 20 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அவுட்புட் வந்து நம்மளுக்கு 30 அவுட்புட் கொடுக்கும். இதுதான் வந்து வேரியபிளோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் 2 வேரியபிள் இருக்குது. வேரியபிள் 2 டைப்ஸ் இருக்குது. லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள். இந்த லோக்கல் வேரியபிளுக்கும் குளோபல் வேரியபிளுக்கும் பேர்லேயே இருக்குது. லோக்கல் வேரியபிள்னால் வித்தின் த பிளாக்குள்ளே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நான் அந்த கண்டென்ட் பாருங்கள். JavaScript லோக்கல் வேரியபிள் டிக்ளேர் இன்சைட் த பிளாக் ஆர் ஃபங்க்ஷன். இட் இஸ் accessible to within the function or block only ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஓகே, இது எப்படின்னா இந்த பிளாக்னா என்ன, நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் லோக்கல் வேரியபிள் சொல்லிட்டோம். லோக்கல் வேரியபிளில் என்ன இன்சைட் த பிளாக் அப்படின்னா என்ன, இந்த பேர் வந்து புதுசாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்களா. அந்த பிளாக்னா என்னன்னா அந்த நம்ம டார்க் பண்ணி கொடுத்துருங்க பாருங்க ஸ்க்ரீனில். செகண்டு 2 பாயிண்ட் அந்த லைனில் பாருங்கள். செகண்ட் லைனை பாருங்கள். அதில் எண்ட் ஆஃப் லைனில் வந்து உங்களுக்கு வந்து கேர்லி ப்ராக்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. அப்புறம் ஃபோர்த் லைனில் வந்து கேர்லி ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகுது. இதுதான் பிளாக்னு சொல்லுவாங்க. பிளாக்னா கேர்லி ப்ராக்கெட். அந்த கேர்லி ப்ராக்கெட்டுக்கு இன்சைடில் என்ன கண்டென்ட் இருக்கோ இதுதான் பிளாக். அந்த பிளாக்ல ஒரு எலமெண்ட்டுக்குள்ள எப்படி இருக்குதோ இதுதான் உங்களுக்கு லோக்கல் வேரியபிள். இதை தாண்டி நீங்கள் போட்டிங்கன்னா தான் அதுதான் லோக்கல் குளோபல் வேரியபிள் சொல்லுவாங்க. இப்போ லோக்கல் வேரியபிள்லாம் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபங்க்ஷன் டாபிக்ஸ் வந்து நம்ம போகும்போது தெரியும். ஆனால் இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்காக சொல்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பேர் எடுத்துக்கிட்டு அது ஏபிசின்னு அப்படி கால் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ வந்து நான் வந்து அதை ரன் பண்ணுறேன். அதாவது பிளாக்குள்ளே போட்டுக்கிறேன். பிளாக்கு வேர் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு போட்டிங்கன்னா இப்போ லோக்கல் லோக்கலுக்குள்ளே தான் அது ரன் ஆகுது. ஓகேங்களா? வெளியில் வந்து போட்டிருந்தா கூட அது எடுக்காது. இப்போ வேறு எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அந்த ப்ராக்கெட் வெளியில் கேர்லி ப்ராக்கெட் வெளியில் எடுத்திருந்தீங்கன்னா அது வந்து குளோபலாக மாறிடும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து குளோபல் வேரியபிள்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். குளோபல் வேரியபிள் இதுதான், இதுக்கு ஆப்போசிட் தான். அவுட் சைடு த ஃபங்க்ஷன். நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஃபங்க்ஷன் என்னன்னா பிளாக். இன்சைட் த பிளாக் வந்து குளோபல். இன்சைட் த பிளாக் தான் லோக்கல் வேரியபிள். அவுட் சைட் த பிளாக் வந்து குளோபல் வேரியபிள். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களா. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷன் வந்து எங்கே வேணாலும் போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஏபின்ற வேல்யூ இருக்குல்ல, அந்த ஏபி 9th 10th வேல்யூ பாருங்களேன். இதை வந்து நான் அவுட் சைட் எங்கனாலும் நான் கால் பண்ணிகிட்டே இருப்பேன். இதுதான் குளோபல். இப்போ வந்து நான் ஏன்ற ஃபங்க்ஷனை வந்து எந்த இடத்துல வேணால் கால் பண்ணுறேன். வித்தின் த பிளாக்குள்ளே மட்டும் நான் கால் பண்ணல, எந்த இடத்துலனாலும் கால் பண்ணுறேன். இதில் வேணால் பாருங்கள். ஃபஸ்ட்டில் வந்து இதில் வந்து வேறு எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்னா அது வந்து இன்சைட் த பிளாக் லெவல். இதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து குளோபல் வேரியபிள். குளோபல் வேரியபிளில் நம்மளுக்கு எந்த இடத்துலனாலும் கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகும். அதாவது குளோபலாக உலகத்தில் அப்படி இந்த உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகும். இன்டர்நெட்டில் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங் எவ்வளோ பேஸ் தாங்க வரீங்களோ இது பேஸ் பண்ணி தான் வேரியபிளில் வந்து நீங்கள் வந்து
நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து போட்டிங்கன்னா கேட் சென்சிட்டிவ் அந்த மாதிரி சார்ட்டிங் பண்ணுறது வேல்யூ இந்த மாதிரி போட்டால் இதுதான் இது ஒர்க் ஆகணும். இன்டர்வியூ பர்பஸிங்கெல்லாம் வந்து பேசிக்காக கொஸ்டின் கேட்குறாங்கன்னா குளோபல்னா என்ன வேரியபிள், குளோபல் வேரியபிள், லோக்கல் வேரியபிள்லாம் கேட்பாங்க. இதை நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. இப்படி தான் உங்களுக்கு கோட் ரன் ஆகும். இப்போ ஏபி அப்படின்னு நீங்கள் அவுட் சைட் த பிளாக் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா கூட அது வந்து ஏபியோட வேல்யூ வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டேட்டான்ட்டு 200 கொடுத்துருக்கேன். வேறு டேட்டா ஈக்குவல் டு 200 ஃபங்க்ஷன் கொடுத்து ஏன்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன், பின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எனக்கு பிரிண்ட் பண்ணுங்கள் ரிட்டர்னில் டேட்டான்றதை இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுங்கள். டேட்டான்ற பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏவோட டேட்டா வந்து 200, அப்போ பியோட டேட்டா வந்து டேட்டான்னு தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ 200. அப்போ இந்த இடத்துலையும் கால் ஆகுது, ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் கால் ஆகும். இப்படி போயிட்டு ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு இங்கே வருது. ஏவோட இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. டேட்டா வந்து என்ன கொடுத்துருக்காங்க 200 கொடுத்துருக்காங்க, இங்கே 200 பிரிண்ட் ஆகிடும். அதே மாதிரி செகண்ட் லைன் ஃபங்க்ஷன் வராங்க. ஃபங்க்ஷனை வந்துட்டு பிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேட்டா ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் உள்ளே கொடுத்தீங்கன்னா ஏ உள்ளே கொடுத்துருந்தீங்கன்னா அதுதான் லோக்கல், இது வெளியில் கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் குளோபல். இதுதான் உங்களுக்கு வித்தியாசம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அவுட் சைட் த பிளாக் தான், வேறு சிம்பிள் தான். இந்த வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக லைட்டாக வந்து ஞாபகம் வச்சுட்டா போதும். நம்ம வந்து ஒரு வெப்சைட் உருவாக்கும் போது ஜாவா ஸ்கிரிப்ட் சிஎஸ்எஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஆன் கிளிக் எல்லாமே ஈவெண்ட் எல்லாம் நம்ம பார்ப்போம். இது வந்து நீங்கள் லைட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். இவ்வளோதான் கிளாஸ். உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். புரியல இந்த வீடியோ மறுபடியும் பாருங்கள். புரியல மறுபடியும் இந்த வீடியோ பாருங்கள், கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, உங்கள் சொல்லி தராங்க இருக்கும். தேங்க்யூ.